தமிழகத்திலேயே முதல் முறையாக கோவை மாநகராட்சியில் சூரிய ஒளி மின் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சியில் பிரதான அலுவலகம் மற்றும் மண்டல அலுவலகத்தில் சூரிய சக்தி மின் உற்பத்தி செய்து அலுவலக பயன்பாட்டிற்கு பயன்படுத்த திட்டமிடப்பட்டது. இதற்கான அறிவிப்பு மாநகராட்சி பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டு சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதன்படி தமிழகத்திலேயே முதல் முறையாக கோவை கிழக்கு மண்டலத்தில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சோலார் பேனல் செயல்பாட்டை செவ்வாய்க்கிழமையன்று கோவை மாநகர மேயர் வேலுச்சாமி துவக்கி வைத்தார். இந்தியாவிலேயே மொத்த 40 நகராட்சியை சோலார் சிட்டியாக அறிவிக்கப்பட்ட நகரில் தமிழ்நாட்டில் கோவை மாநகராட்சி முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்று கோவை மாநகராட்சியில் சூரிய ஒளியின் மூலமாக மின்சார உற்பத்தியை பெருக்கக்கூடிய திட்டத்தில் 9,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் கிழக்கு மண்டலத்தில் இன்று கட்டிடத்தில் முதல் முறையாக இன்று துவக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோன்று அனைத்து மாநகராட்சி கட்டிடங்களிலும் படிப்படியாக கட்டப்பட்டு படிப்படியாக மின்சார உற்பத்தியை பெருக்குவதற்காக திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பத்துடன் சோலார் பேனல் தயாரிக்கப்பட்டுள்ளதால் குறைந்த இடத்தில் அதிக மின் உற்பத்தியை பெற முடியும் என்று நிபுணர்கள் தெரிவித்தனர்.